சுரா சார், பிரசாந்த் கிஷோர் வந்து தேர்தல் கணிப்புகள்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா போய் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரே, படு தோல்வி அடைஞ்சிருக்காரே. என்ன நினைக்கிறீங்க? அதாவது பிரசாந்த் கிஷோரை பொறுத்தளவில் எப்படின்னா, பல கட்சிகளுக்கும் அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதாவது பிஜேபியிலேருந்து, மம்தா பானர்ஜியினுடைய கட்சியிலேருந்து, ஈவன் டிஎம்கேவுக்கு கூட கூட கடந்த தேர்தலெல்லாம் பெரிய அளவில் அவர் வந்து திட்டமிட்டு எப்படி இப்படிலாம் பேசணும், பொதுக்கூட்டத்தில் கூட எப்படி இப்படிலாம் பேசணும், எப்படி பேசணும், எதை பேசணும், அமைச்சர்களை எங்கே உட்கார வைக்கலாம், இப்படிலாம் பல இதெல்லாம் போட்டு பல திட்டம்லாம் போட்டு பல இடங்களில் வந்து இந்த கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கிறதுனால இவர் ஒரு நட்சத்திரமாகவே இருந்தால். பிரசாந்த் கிஷோர் என்ன டிசைட் பண்ணுறாரோ கிட்டத்தட்ட அந்த பார்ட்டி தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய பெயரையும் புகழையும் வாங்கி அப்படின்னு இருக்குல்ல. அப்படி ஆன பிறகு இயற்கையாகவே ஒரு மனிதனுக்கு ஒரு ஆணவம்ன்றது ஒன்று வரும்ல. நம்ம என்ன கணிச்சு ஒவ்வொருத்தரையும் உட்கார வைக்கிறோம், இவரை ஒன்று உட்கார வைக்கிறோம், இவர் உட்கார வைக்கிறது இல்லை. ஆக்சுவலாக அது ஃபேவரபுளாக இருக்கும்போது அந்த கட்சிக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான் உண்மை. அதனால் இவர் மனசுக்குள்ளே நினச்சா நாம் வந்து கணிச்சதுனால தான் இந்த கட்சி ஃபுல்லாகவே ஆட்சியில் உட்காந்துருக்காங்கன்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி இவரே வந்து ஜன் சுரா ராஜ் அப்படின்ற பேரில் ஒரு சொந்தமாக ஒரு கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்து முதல் முறையாக இப்போ தான் அந்த தேர்தலில் அந்த கட்சி போட்டிக்கிட்டு இருக்குது. பீகாரில் வந்து 4 தொகுதியில் அந்த கட்சி நின்றுச்சு. 4 தொகுதியிலையும் தோற்றுருச்சு. அது அடுத்த மட்டும் அதில் கேவலமான ஒரு விஷயம் என்னென்னா 3 தொகுதியில் டெபாசிட்டே போயிடுச்சு. ஒரு தேர்தலில் வந்து தேர்தல் முடிவை கணிச்சு கட்சிகளுக்கு வந்து கூடமாட நான் உதவி செய்வேன்னு சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோருடைய நிலைமை இது. அதனால் வந்து பிரசாந்த் கிஷோர் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாலாம் வந்து கட்சி ஆரம்பித்து அப்படி வெற்றி பெற்றுன்றதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்றத மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும். பிரசாந்த் கிஷோருடைய கேவலமான நிலைமையை பார்த்து. கண்டிப்பாக.